வணக்கம், நான் செல்வேன். இது உங்களுடைய கோஃபேக்ஸ். என்னடா இவன் சைமல்டேனியஸாக விஜய்ன்ற கான்செப்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆப்வியஸ்லி இட்ஸ் அ சீசன். அந்த சீசனில் எது ஹைலைட்டடோ அதை தான் அதிகமாக பேசுவாங்க. அதுக்காக அவங்க யாரும் எதையும் அதிகமாக பேசாமல் இருக்க போகிறது இல்லை. எனக்கும் விஜய் பற்றி தான் பேசணுன்ற சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்தை பற்றி பேசணுன்னு ஆசை தான். என்னால் முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் நவ். அது மாதிரி சூழ்நிலையில் இப்போது சீசன் என்னென்னா அந்த சீசனை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். இப்போவும் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் விஜய். பட் இது இன்னும் அதிகமான சூடாக தான் இருக்குமே கண்டிப்பாக இதில் எந்த மாற்றமும் இருக்காது. விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை, அதாவது மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் யாரெல்லாம் என்னென்னலாம் விஜய்க்கு இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலை கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது அவர் பேசும் பொருளாகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைனா, எஸ், அவர் ஒரு பேசும் பொருளாகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்காரு. பல கட்சிகள் தாண்டி இந்த நேரத்தில் விஜயோடைய கட்சியை பேச வேண்டிய சூழ்நிலை அதிகமாச்சுன்னா ஆப்வியஸ்லி பேசி தான் ஆகணும். அதுக்கான சூழ்நிலை என்னவோ அந்த சூழ்நிலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பழைய வீடியோஸில் போஸ்ட் பண்ணிட்டேன். விஜய்னா யார் முதல்ல தெரியணும். அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த ஸ்ட்ரென்த் எப்படின்னா, அந்த கட்சியை நடத்தக்கூடிய ஒரு வகையில் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்போனா என்ன, ஆப்வியஸ்லி ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால அந்த பாப்புலாரிட்டி கிடச்சிருக்கு. ரெண்டாவது மணி. வேறு ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது ஹைலைட் பண்ணுற அளவுக்கு வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்களே அதை சேர்த்துக்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் யாருன்னு ஒருத்தர் வெளியில் முதல்ல தெரியணும். அவர் யாருன்னு தெரியணுன்ற வகையில் ஒரு சூழ்நிலையை உருவாக்கின பிறகு தான் விஜய் அந்த ஒரு முடிவுக்கு வராரு. ஏன் இந்த முடிவுக்கு வராரு? நல்லது செய்யணும் மக்களுக்கு. என்னென்ன நல்லது செய்யணும்? டெஃபினட்டாக விஜயால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணுன்றத இந்த நிமிஷம் முடிவு பண்ணியிருக்க மாட்டார். இந்த 3 கன்சல்டன்ட் யார் யாரெல்லாம் அவர் கூட இருக்காங்களோ அவங்களாம் வெறும் லிஸ்ட்டு எடுப்பாங்களே அதாவது மக்களுக்கு என்ன சொல்லணும்னு லிஸ்ட் எடுப்பாங்களே அதை செய்ய முடியுமான்றதெல்லாம் அதெல்லாம் அப்புறம். டெஃபினட்டாக அந்த 3 கன்சல்டன்ட்டும் ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தேவையான கன்சல்டன்ட், அவ்வளோதான். மற்றபடி 100% மக்களுக்கு கொடுத்தே ஆகணுன்ற விஷயத்தில் நாங்கள் 3 பேர் உங்களுக்கு கூட இருந்து அதை செஞ்சு கொடுத்து தான் போவோன்னு சொல்ல முடியவே முடியாது. அவர் மட்டும் இல்லை, அந்த இடத்துல யார் இருந்தாலும் அதுதான் உண்மை. ஏன்னா ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க். அந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை அவ்வளோ ஹார்ட் ஒர்க்னாவே ஈஸியாக பண்ண முடியாது. இப்போ ஒர்க் பண்ணுறதெல்லாம் மக்களுக்காக இல்லை, மக்களை பயன்படுத்தி மக்களுக்கு என்னென்னலாம் செய்யணுன்றதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வெளியே காமிச்சு அதன் மூலியமாக வின் பண்ணுறதுக்கான வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஐம் டெல்லிங் யூ, இட் இஸ் இம்பாசிபிள். யாராலையும் அவ்வளோ ஈஸியாக மக்களுக்கு சொல்கிற விஷயத்த அவ்வளோ ஈஸியாக அப்படி பண்ணவே முடியும் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த டீமே வேறு. பட் அந்த டீம் ஃபார்ம் பண்ணணும்னா உலகத்திலேயே கனவுல மட்டும் செயல்படுத்தி நினைவில் சின்னதாக வாயை திறந்து செஞ்சு காமிக்கிறேன்னு பாருன்ற ஒரு வார்த்தையை தான் சொல்ல முடியுமே இட்ஸ் இம்பாசிபிள். பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. எப்படின்னா, ஒரு லாங் பேத், ரொம்ப நீண்ட பயணம், ரொம்ப 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 நீண்ட தெரியல, சம்டைம்ஸ் மிராக்கிள் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது நடக்க வாய்ப்புகள். அந்த வகையில் இந்த சூழ்நிலையில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல, நாளைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். அந்த வீடியோவில் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். திஸ் இஸ் செல்வன் அண்ட் இது உங்களுடைய கோஃபேக்ஸ். வணக்கம்.